வளரும் வணிகம். மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும்பங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லையேல் மனிதர்கள் தம் தேவையை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர். உலகம் முழுவதும் வணிகத் தொடர்பு கொண்டு இருந்தனர். அதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள். மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. தனக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமிருந்து வாங்குவான். தான் உற்பத்தி செய்யும் பொருள்களில் சிலவற்றை பிறருக்கு விற்பான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் ஆகும். பொருள்களை விற்பவரை வணிகர் என்பர். வாங்குபவரை நுகர்வோர் என்பர். பண்டமாற்று வணிகம் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம் ஆகும். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருட்களை தருகின்றனர். தெரிந்து தெளிவோம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளைச் சான்று. உமணர் போகலும். நற்றிணை 183. பாலோடு வந்து கூழோடு பெயரும். குறுந்தொகை 23. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். அகநானூறு 149. வணிகத்தின் வகைகள். வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம். தரைவழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிகச் சாத்து என்பர். கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் ஆகும். கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். துறைமுக நகரங்கள் பட்டினம் மற்றும் பாக்கம் என்று குறிப்பிடப்பட்டன. தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்குகிறது. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஆகும். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் ஆகும். சிறு வணிகம். நம் அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர். தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர். பெருவணிகம். பெரு தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்து பெருவணிகம் ஆகும். பெருவணிகர்கள் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்தில் இருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர். பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். பிற நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி ஆகும். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்தில் இருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவில் இருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. வணிகத்தில் நேர்மை. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதனை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் 120.
என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. இணையவழி வணிகம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரமில்லாதவர்களுக்கு இணையவழி வணிகம் உதவுகிறது. இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. இவற்றில் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றிய விவரங்கள் இருக்கும். பொருட்களின் தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருள்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு பிடித்த பொருட்களை நம் வீட்டிற்கே வரவழைக்கலாம். பொருட்களை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம். மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம். வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்கான பொருள் வாங்குபவர்கள். நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த.